கோவை மாநகராட்சியின் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து தூய்மை பணிக்காக நியமிக்கப்படுவதாக கடந்த 3 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் பரிமளா. வணக்கம் பரிமளா, இந்த போராட்டம் குறித்தான விவரங்கள். சுபா, தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதியானது கோவை மாவட்ட ஆட்சியரிடம், அதாவது கேட்டின் முன்பகுதியில் சாலையில் தான் நம்ம தற்பொழுது நின்று கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட அதாவது தூய்மை பணியாளர்கள் இங்கு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. காலையிலேயே இந்த போராட்டத்தையும் முன்னெடுத்திருக்கின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துதான் இந்த ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதாவது உரிய சம்பளம், அதே போல நேரம் மற்றும் மருத்துவ பலன்கள் போன்ற எதுவுமே முறையாக அளிக்காமல் தங்களை வேலை வாங்குவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் கோரிக்கைகளை முன்வைத்துதான் இந்த போராட்டத்தை தற்பொழுது முன்னெடுத்திருக்கின்றன. கோவை மாநகராட்சியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட அதாவது ஒப்பந்த முறையில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இங்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது வெளி மாவட்டங்கள், அதே போல வெளி மாநிலங்களிலிருந்து அதிக அளவு ஆட்களை கொண்டு வந்து இங்கு வேலை வாங்கப்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டானது எழுந்திருக்கிறது. கடந்த 3 நாட்களாகவே கோவை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழலில் பல்வேறு இடங்களில் குப்பைகள் தேங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது இவர்கள் அடுத்த கட்டமாக கடந்த 3 நாட்களாக போராட்டத்தை கையில் எடுத்து எந்தவித அதிகாரிகளும் பேச்சுவார்த்தைக்கு உடன்படாத நிலையில் தற்பொழுது சாலையில் அமர்ந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றனர். அவர்களோட கோரிக்கைகள் என்னென்னவாக இருக்கின்றது தற்பொழுது அந்த அக்காவிடம் கேட்கலாம். அக்கா, சொல்லுங்க, கடந்த 3 நாட்களா இந்த போராட்டத்தை நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. இப்போ சாலையில் அமர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க. எந்த மாதிரியான கோரிக்கைகள் தற்பொழுது உங்களுக்கு வேண்டும்? இந்த மாதிரி கோரிக்கைகள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த 8 வருட காலங்களாக இந்த போராட்டங்கள் போயிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பிஎஃப் இஎஸ்ஐயுடைய பணம் 9 கோடி ரூபாய் மறைக்கப்பட்டுக்கிறாங்க. அந்த பணம் எங்கே போச்சுங்கிறது எங்களுடைய கேள்வி. எங்களுடைய பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாம் எதையும் சரிவர இங்கே எங்களுக்கு கொடுக்கறதில்ல. சம்பளம் அது வருஷத்துக்கு ஒரு தடவை இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனால் 2023 15,000 சம்பளம் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2024 25 கூட ஆயிடுச்சு. இன்னும் சம்பளம் உயர்த்தப்படலை. நிரந்தரமான பணி தரவுன்னு சொன்னாங்க, ஆனால் அதுவும் செஞ்சு கொடுக்கல. எங்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையும் 152ங்கிற அரசாணையை ஒழிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பணி நிரந்தரம் தரணும். வெளி மாநிலத்தவர்கள் கொண்டு வந்து இங்கே வேலை செய்யக்கூடாது. இது சமுதாய நோக்கில் பார்த்தீங்கன்னா இது வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலத்துக்கும் வட மாநிலத்துக்கும் ஒரு எதிர்ப்பு உண்டாக்குற மாதிரி மாநகராட்சி உருவாக்கி கொடுக்குது. அது ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இது எங்களுடைய ஒட்டுமொத்த தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கை. தற்பொழுது அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடந்தால் மட்டுமே இந்த போராட்டத்தை தொடர்ந்து கைவிட போவதாகவும், அதே போல குப்பைகள் அகற்றப்படும் என்று தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் வலியுறுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்ப்போம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டமானது நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் தற்போது வரை எந்த அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு பேச்சுவார்த்தையை தொடங்கவில்லை. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருப்பதால் தொடர்ந்து ஒரு பரபரப்புடன் காணப்படுகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பரிமளா.